நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சார் ப்ளீஸ் கிவ் மீ சம் டிப்ஸ் சார். பிசிக்ஸ் ஐ எம் ஃபீலிங் வெரி டஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து while reading physics I am getting stress, depression and anxiety. Please give some tips sir. More and more stressed sir. Please help me. இவங்க மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பிசிக்ஸ்ன்னு எடுத்தாவே இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இவ்வளவு இது ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் போடுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க சார் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தாவே நான் 180 அவுட் ஆஃப் 180 வாங்க முடியுமான்ட்டு. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறது தான் நான் உங்களுக்கு தரேன். சரியா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க அட்டன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா? நீங்க வந்து என்ன ஸ்ட்ரெஸ் இல்லாம இப்படி எல்லாம் பயப்படுறீங்களா? இப்படி பயப்படாம நீங்க பிசிக்ஸ்ங்கிறது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான், நீங்க புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை சொல்றோம். சரியா? நீங்க அதை மட்டுமே பார்த்துட்டு நான் 150 வாங்க முடியுமா சார் பிசிக்ஸ்லன்னு கேட்டா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நீங்க வந்து எந்த அளவு நீங்க அதுல ஒர்க் அவுட் பண்றீங்க, கான்செப்ட் எந்த அளவு புரிஞ்சுக்கிறீங்கிறத வச்சு இருக்கு. சரியா? அதனால நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நான் தான் அது ரிப்ளை பண்ணிருக்கேன் பாருங்க. டோன்ட் வரிமா ஆர் யூ ரிப்பீட்டர் ஆர் 12th டூயிங் ஸ்டூடெண்ட் கேட்டேன். இவங்க ரிப்பீட்டர். நமக்கு 12th டூயிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னாக்க கூட ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஏன் அப்படின்னா 12th படிக்கும்போது அவங்களுக்கு போர்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. போர்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது போர்டு இருக்கும். ஆஃப்டர் தட் அவங்க வந்து நீட்டுக்கு வருவாங்க. ஆனால் இவங்க என்னன்னா ரிப்பீட்டர் வந்து ஏற்கனவே ஒரு வருஷம் நீட் எழுதியாச்சு. இப்போ ஒரு வருஷம் நம்ம நீட்டை படிக்கிறோம். ஒரு வருஷம் நீட் படிச்சு இப்போ வந்து என்னன்னா நமக்கு ஸ்கோர் வரலான்னா என்ன சார் பண்றது, எனக்கு பயாலஜி தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி அவங்க யார் அப்படிங்கறத கேட்டா ரிப்பீட்டரா இல்ல 12th டூயிங்கிறது தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு நான் ஒரு டீச்சிங் பிளான் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். யாரு தேவையோ அவங்க வந்து என்ன நீங்க என்ன டீட்டெயில்ங்கிறத சொல்லுங்க. நாங்க கேட்கறது உங்களோட நேம் என்ன, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறத மட்டும் தான் கேட்க போறேன். சரியா? ஏன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதிகமா நமக்கு வியூவர்ஸ் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம அதை பாக்குறோம். உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம வீடியோக்கு போயிடலாம். பாருங்க, இது ட்ரிக்ஸ் நம்பர் 17. A car moving with a speed of 40 km/h can be stopped by applying brakes after at least 2 meter. அதாவது 40 km/h ஒரு கார் போயிட்டு இருக்கு, பிரேக் அப்ளை பண்ணா என்னாகும், 2 மீட்டர் போய் தள்ளி நிக்குது. If the same car is moving with the speed of 80 km/h, what is the minimum stopping distance? அதே கார் 80 km/h போகும்போது நம்ம பிரேக் அப்ளை பண்ணா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போய் நிற்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். சரியா? இது வந்து பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். இங்க வந்து பாருங்க 40 km/h போகும்போது 40 km/h போகும்போது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 மீட்டர். இப்ப 80 km/h போகும்போது இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்னங்கிறதா கொஸ்டின். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது 40னா இது ஹவு மெனி டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 40ங்கிறது அப்படியே 80யா மாறி இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு? 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? அதை என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் ஆன்சர், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ரொம்ப சிம்பிள். சரியா? இப்போ வந்து பாருங்க, ஒருவேளை இது வந்து என்ன 80க்கு பதிலாக 120 km/h இருந்துச்சுன்னா அது என்ன 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 4 × 3 12 வந்திருக்குமா? ஒருவேளை இது 40 இருக்கு, இது 120 km/hங்கிறப்ப 40க்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். அப்போ 120க்கு என்ன சார் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இது எத்தனை டைம் மல்டிப்ளை ஆயிருக்கு? 4 × 3 12. அப்ப 3 டைம்ஸ் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை ஸ்கொயர் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 18 மீட்டர்ங்கிறது ஆன்சரா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் வந்து 8 மீட்டர். இந்த கொஸ்டினுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுமா? இதே மாடல்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, T17 என்ன பண்றீங்க, T17 அப்படிங்கிற இந்த கோடு போட்டு நீங்க 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை டெக்ஸ்ட் பண்ணுங்க. இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களை தேடி வரும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோல இன்னொரு ட்ரிக்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.